நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்திருக்கா பார். என்னது இந்த சுபகாரியம் நடக்கும் போதுதான் கரண்ட் போகணுமா? டேய், யாரும் இல்லையாடாங்க? கொஞ்சம் பாருடா என்னன்னு. பாக்குறேன் பாட்டி. ரவி, என்னன்னு பாரு. அதோ பாக்குறேன் ஸ்ரீ. அண்ணா வாங்க, நாமளும் என்னாச்சுன்னு பார்க்கலாம். சரி, நாங்க பார்த்துட்டு வரோம். நீங்க இங்க இருங்க. பாட்டி, நான் அந்த சாமி ரூமுக்கு போலாமா? இந்த வீடு உன்னோட வீடுமா. நீ எங்க வேணாலும் போ, ஆனா ஜாக்கிரதையா போ. சரி பாட்டி. நமக்கு இதான் சான்ஸ். ஓ சீதா, இதோ நானும் வரேன். ராம், எங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாப்பா. சீதா, அத அங்க வச்சுட்டு வா. வா. You are a fool. You are an idiot. நீங்க? ஆமா, நானே தான். இல்ல, நான் டேய் ரவி, என்னடா இது தலையெல்லாம் பூவு?
அது வந்துமா கரண்ட் போயிடுச்சுன்னு பார்க்க வந்தேன், மேல இருந்து பூ கொட்டிடுச்சுமா. சரி பரவாயில்ல விடு. பிரியா, என்னம்மா அது? உடம்பெல்லாம் பூ ஒட்டி இருக்கு. போ, ரூமுக்கு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. அம்மா, ரூம் எங்க இருக்குன்னு தெரியாதுமா. ஆ, ம். ரவி, அம்மா. பிரியாவை உள்ள ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. சரிம்மா, வாங்க. ஆ, என் பொண்ணு ரொம்ப நல்லவ. ஆனா கொஞ்சம் வெக்கம் ஜாஸ்தி. இது என் ரூம் தான். நீங்க ரெடி ஆயிக்கிறீங்களா? இதுதான் உங்க ரூமா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ரவி, ஒரு நிமிஷம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் முதுகுல ஒட்டிட்டு இருக்க பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? ஏன்னா பின் பக்கமா எனக்கு கை எட்ட மாட்டேங்குது. ப்ளீஸ். சரி, நீ போ. நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். இவ்வளவு நேரம் நம்ம முதுகுல ஒட்டிட்டு இருந்த பூவெல்லாம் எடுத்து விட்டது வேலைக்காரி தானா? இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட மகன் ராம்குமார் சக்கரவர்த்திக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கிற பொண்ணு இவதான். பேர் சீதா. பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்தஸ்து பார்க்காம அவசரமா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அண்ணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி உன் நிச்சயதார்த்தத்துக்கு விஷ் பண்ண வந்திருக்கா. அம்மா, இவ என் ஃப்ரெண்டு வனிதா. அண்ணனுக்கு கூட நல்லா தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாசிதா, அண்ணா, வனிதா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? வனிதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. வா என் பின்னாடி. கல்பனா, என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? உங்க அண்ணனுக்கும் அந்த சீதாவுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்தை பாக்குறதுக்காகவா? இல்ல, உங்க
உங்க அம்மா அனௌன்ஸ் பண்ணாங்களே நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு, அதை கேக்குறதுக்காகவா? வனிதா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பவும் நம்ம கையை மீறி எதுவுமே நடக்கல. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஏன் அம்மா கிட்ட கூட இந்த சீதா அண்ணனுக்கு பொருத்தமே இல்லாதவனு சொல்லிட்டேன். அண்ணன் கிட்ட கூட உன் மனசுல இருக்கிற காதல அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னேன். பட் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஆனா இப்போ நீ நினைச்சா இத ஒர்க் அவுட் பண்ணலாம். நேரா அங்க இருந்து போய் எங்க அண்ணனை தனியா கூப்பிட்டு பேசு. உன் காதலுக்கு நியாயம் கேளு. கண்டிப்பா எங்க அண்ணன் உன் கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு நம்பிக்கை இல்ல கல்பனா. நிச்சயதார்த்தம் வரைக்கும் சும்மா இருந்த உங்க அண்ணன் இனிமே என்னதான் செஞ்சிட போறாரு? உனக்கு தெரியாது வனிதா, எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு விருப்பப்பட்டு சம்மதிக்கல. எங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துக்காக தான் சம்மதிச்சிருக்காரு. இந்த கல்யாணத்துல எங்க அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா? நிச்சயதார்த்தத்துக்கான கலை சந்தோஷம் எதுவுமே எங்க அண்ணன் முகத்துல இல்ல. ஏன்னா அவர் மனசு முழுக்க நீதான் இருக்க. அப்படின்னா ராம் எனக்கு கிடைப்பாருன்னு சொல்றியா? நிச்சயமா கிடைப்பாரு. அப்போ இந்த கல்யாணத்தை எனக்காக நிப்பாட்டிடுவாரா? வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கல்யாணத்தை கேன்சல் பண்ண ராம் ஒத்துக்கலன்னா நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி செய். சாரி ரவி. எதுக்கு? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப யாருன்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க. இல்ல இப்படி நீங்க அப்படி பேசுனது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க தைரியசாலி தான். நான் எப்பவுமே இப்படிதான், எல்லாருக்குமே ஷாக் கொடுத்துட்டே தான் இருப்பேன். சம்பந்தியம்மா, இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? ஆமா, உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அந்த மாதிரி ஏதாவது யோசனை இருக்கா? ஆமா, பொண்ணு ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா? பொண்ணு எதுவும் பார்க்க ஆரம்பிக்கல, இனிமேதான் பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணுமே. ஆமா ஆமா, உங்க சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருக்கா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. சரி, உங்க பிரியாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? சீதாவுக்கு சித்ரா தேவி அம்மா மனசு வச்சதுனால இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. என் மகளுக்கும் இன்னொரு தேவி மனசு வச்சா இந்த அதிர்ஷ்டம் அவளுக்கும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, உங்க மகளுக்கும் அந்த தேவி அருளால நல்ல சம்பந்தம் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வனிதா, உனக்கு என்ன வேணும்? இதுக்காக என்ன தனியா பார்த்து பேசணும்னு சொன்ன? நீயும் நானும் இங்க மொட்டை மாடியில நின்னு பேசுறது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ், அதனால எதுவா இருந்தாலும் நாம நாளைக்கு பேசலாம். நான் கீழே போகணும், எல்லாரும் என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் ஆக போகுது. முதல்ல என்ன போக விடு ப்ளீஸ். ராம், என் கூட உனக்கு பேசுறது கூட பிடிக்கல. ராம், அந்த நிலாவை பாத்தியா? அந்த நிலா மாதிரி நீயும் என் கைக்கு எட்டாத தூரத்துக்கு போயிட்டு அந்த நிலாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா நான் அந்த நிலாவாவே உன்னை பாக்குறேன்.
நிலாவை பிடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது முடியல. நீயும் அதே மாதிரி தான் இருக்க. எனக்கு உன்னை தள்ளி இருந்து பார்க்க முடியல. எனக்கு நீ வேணும் ராம், எனக்கு நீ வேணும் ராம். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. ரவி, ஆ ராம் எங்க? அவனை பாத்தியா? தெரியலையே சித்தி, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். சரி, போய் அவனை பாரு. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். சரி, ராம் பையில காணுமே, நீங்க பாத்தீங்களா? இல்லையே, நான் எங்கேயும் பாக்கலையே. சுமித்ரா, நீ ராம எங்கேயாவது பாத்தியா? இல்லைங்க, நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ராம் பையில காணோம், எங்க இருக்கான்னு தெரியல. அட, எங்க போயிட போறா? யாராவது ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். போய் பாருங்க. சுமித்ரா, அந்த சாமான்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வைக்கிறேன். வா வா. என்னடா இந்த பையன் ஃப்ரெண்டோட பேசுறதுக்கு இதான் நேரமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அவனுக்கு. இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படித்தான். விடு விடு. சரி சரி, வந்துருவாரு. வாங்க ராம போலாம். ராம், என்னை விட்டு விலகி போறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? கண்டிப்பா உனக்கு சந்தோஷமா இருக்காது. நிச்சயமா நான் உன்னை பிரிஞ்சு ஃபீல் பண்ற மாதிரி நீயும் என்ன பிரிஞ்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. ராம், ராம், இப்பவும் நமக்கான கதவுகள் திறந்துதான் இருக்கு. நாம ஒண்ணு சேர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் மிச்சம் வச்சிருக்காரு. இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட பேசு. இப்ப நீ வாயை திறக்கலைன்னா நம்ம காதல் நிரந்தர ஊமையாயிடும். அப்புறம் நம்ம லைஃப் லாங்கா இந்த வேதனையை அனுபவிக்கணும். ப்ளீஸ் ராம், என் பேச்ச கேளுங்க ராம். ராம், வனிதா, அம்மா விருப்பத்துக்கு எதிரா நடந்துக்கிற சக்தி எனக்கு இல்ல. நாம இப்ப இங்க இருக்கிறது யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ராம், ராம், உண்மையாவே நீதான் இப்படி பேசுறியா? உனக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியல? 3 வருஷத்துல நாம எத்தனை தடவை ஐ லவ் யூ சொல்லியிருப்போம். எத்தனை தடவை ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம gift கொடுத்திருப்போம், அன்பை பரிமாறி இருக்கோம். இது எதுவுமே உன் நினைப்புல இல்லையா? பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு. முடியல, எனக்கு தெரியும். நீ இப்பவும் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற. ஆனாலும் ஏன் உங்க அம்மா கிட்ட நம்ம காதல சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு ராம், ப்ளீஸ் சொல்லு. ராம், ராம், ப்ளீஸ் ராம், என்னை கைவிட்டுறாத ராம், என்னை ஏத்துக்கோ ராம்.